எப்போவுமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னை தான். ஏன்னா நம்ம இருக்கிற ஊர் சென்னை. சென்னை டோனினால எனக்கு சென்னை ரொம்ப பிடிக்கும். அதனால் சென்னை குவாலிஃபை ஆகும் இந்த வருஷமும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பங்காளி டீம்ஸ், அப்புறம் மும்பை இந்தியன்ஸு, அதுக்கப்புறம் நம்மளோட புது ரைவல்ரின்னு சொல்லிக்கிறானுங்க அவனுங்களே. யாருன்னு உங்களுக்கே தெரியும். யாரு ப்ரோ? ஆர்சிபி. ஆர்சிபி. அவனுங்களும் குவாலிஃபை ஆகணும்னு நானும் ஆசைப்பட்றேன். ஏன்னா பாவம் விராட் கோலியும் 18வது வருஷம். இந்த வருஷம் மட்டும் அவர் கப் அடிக்காம விட்டாங்கன்னா குருசாமி ஆயிடுவார். பாவம் இந்த வருஷம் அவர் கப் அடிக்கட்டும். என்னதான் இருந்தாலும் ஆர்சிபியை ட்ரோல் பண்ணாலும் விராட் கோலிக்கோசம் அவனுக்கு கப் அடிக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த 4ஆவதாக பிளே ஆஃப்ஸ்குள்ளே வர டீம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் சொல்லலாம். அவனுங்க பேட்டிங் லைன்-அப் சொல்லலாம். அவனுங்க பேட்டிங்கை வச்சே கண்டிப்பாக ஃபைனல்ஸ் வரைக்கும் வருவானுங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னை கூட அவனுங்க தான் ஃபைனல்ஸ் ஆடுவானுங்க. இந்த பங்காளி டீமும் சரி, நம்மளும் சரி, 2 வருஷமா குவாலிஃபை, போன வருஷம் குவாலிஃபை ஆகல. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவனுங்க வந்துருவானுங்க, டாப் 4 வந்துருவானுங்க. டோனியை நம்பர் அல்ல, கண்டிப்பாக வந்துருவானுங்க. அதே மாதிரி தான் ரோஹித் சர்மாவும் சும்மா இல்லை. ஐபிஎல் அவன் லெகசி உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக அவன் கூட்டின்னு வந்துடுவான்.